கிருஷ்ணலீலா, கிருஷ்ணனை கொண்டாடுறதுக்கான ஒரு நேரம் இது. சத்குரு ஈஷா யோகா மையத்தில் 2005ஆம் ஆண்டு கிருஷ்ணலீலா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க கிருஷ்ணனை கொண்டாடுற விதமாக அமைஞ்சது. நிகழ்ச்சியில் சத்குரு பேசின ஒவ்வொரு விஷயங்களும் கிருஷ்ணனோட பல பரிமாணங்களை பங்கேற்பாளர்களுக்கு எடுத்து காமிக்கிற விதமாக இருந்தது. இது நிகழ்ச்சியில் சத்குரு பேசுகிற உரைகளில் மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருக்க அலங்காரத்தில் இருந்து அந்த சூழ்நிலையே எப்படி இருந்ததுன்னா ஒரு கோகுலம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த ஒரு வாரம் நிகழ்ச்சி ஏதோ கிருஷ்ணர் கூடையே இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி உணர்வுகளை பங்கேற்பாளர்கள்லாம் பகிர்ந்துட்டாங்க. நம்ம பல விதங்களில் கிருஷ்ணர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம், தெரிஞ்சிருந்திருப்போம். நம்ம பார்க்காத முற்றிலும் புதிய பரிமாணங்களில் கிருஷ்ணரை சத்குரு நமக்கு காமிச்ச ஒரு நிகழ்ச்சின்னா அந்த கிருஷ்ணலீலா நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான விஷயங்களை சத்குரு இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணர் பற்றி பேசியிருந்தாங்க. இது அந்த நிகழ்ச்சியில் தான் இல்லை, சத்குரு முன்னாலேருந்தே கிருஷ்ணர் பற்றி பேசியிருக்கிறாங்க. சத்குரு முன்னால் யோகா நிகழ்ச்சி எடுக்கும்போது முதல் நாள் யோகா வகுப்பில் கிருஷ்ணர் பற்றி பேசுவாங்க. சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு யோகி அப்படின்னா அதுக்கு உதாரணம் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சந்தித்த சூழ்நிலைகள், ஒரு மனிதர் என்ன மாதிரி சூழ்நிலையெல்லாம் சந்திக்க முடியுமோ எல்லாமே கிருஷ்ணர் சந்தித்தார். அவர் சந்தித்த சூழ்நிலைகளுக்கு தேவையான எல்லா விதமான பாத்திரங்களும் அவர் எடுத்தார். ஒரு அரசனா, ஒரு தேரோட்டியா, ஒரு கணவனா, ஒரு காதலனா, ஒரு நண்பனா, இப்படி எல்லா பாத்திரமும் எடுத்தார். எந்த பாத்திரம் எப்போ எடுக்கிறாரோ அந்த பாத்திரத்தில் அந்த நேரத்தில் அவர் 100% ஈடுபாடாக இருந்தார். ஆனால் அந்த பாத்திரத்தோட பாதிப்பு தனக்குள்ளே துளியும் இல்லாமல் வாழ்ந்தார். இவர் ஒரு மகத்தான யோகி அப்படின்னு அப்போவே அந்த காலத்துலேயே சத்குரு தன்னோட யோக அறிமுக உரையில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகியா கிருஷ்ணரை வெளிப்படுத்துகிற நிகழ்வுகள், ஒரு நண்பரா, ஒரு அரசனா, ஒரு மதியோகியா, அப்படி பல சந்தர்ப்பங்களில் கிருஷ்ணரை பல்வேறு விதமாக பல்வேறு பரிமாணங்களில் இந்த சத்குரு இந்த கிருஷ்ணலீலா புத்தகத்தில் சத்குருவோட வழியில் நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகத்தை பற்றி மேலும் அழகாக நமக்கு எடுத்து உரைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இன்றைக்கி அழகான பேச்சாளர்கள் நம்ம கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்குறதுக்கு நம்ம கூட விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லாரோட அனுமதியோடு நம்ம விருந்தினர்களை இப்போ நான் மேடைக்கு அழைக்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறதுக்கு துவக்க உரையாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் திரு முரளி அண்ணா அவங்கள அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குருப்பியோ நமகா. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க, எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இது பேர் தாங்க கிருஷ்ணா. கிருஷ்ணானாலே ஆனந்தம், மகிழ்ச்சி. இப்போ மேடையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பக்கங்களையும் பிரமாதமாக பேச போகிறாங்க. நானும் ஏதோ ஞாபகம் பண்ணிலாம் நோட் பண்ணிட்டுலாம் வந்தேன். அப்புறம் ஒரு முடிவு பண்ண வந்தோடனே இவங்களெல்லாம் பார்த்த உடனே சரி அவங்கெல்லாம் பேசட்டும், நம்ம கேட்கலாம். ஏன்னா அது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா பர்வீன் நம்மனால மைக் முன்னாடி நின்றுட்டாங்கன்னா அது அவ்வளோதான். அவங்களாம் புக்கு கரைச்சிட்டு வந்திருப்பாங்க. அரவிந்த் சார் கேட்கவே வேண்டாம். அவருக்கு 2 ஆதிக்கம். ஒன்று சத்குருவோட ஆதிக்கம், ஒன்று இந்த புக்கோட ஆதிக்கம் ஒன்று. அப்புறம் வளர்மதியமாக அவங்க இதை உள்வாங்கி பேசணுன்னு வந்திருக்காங்க. அதை படைத்தவங்க எங்கள் கூட இருக்காங்க. ஸோ எனக்கு மனசில் பட்ட விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். சத்குரு அவர் எப்பேற்பட்ட ஒரு யோகி, எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறவர். தான் அனுபவித்ததை கோடான கோடி ஜனங்களும் அந்த நிலைக்கு கொண்டு வரணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்.
இதுதானே அத்வைதம். எல்லாம் ஒன்று தான், நானும் ஒன்று, நீங்களும் ஒன்று தான். நான் என்ன உணரனோ அது நீங்களும் உணருங்க அப்படின்னு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் ஆனந்தம் இருக்குன்னு கொண்டு வர்றது தான் இந்த புக்கோட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிரம்மா வந்து படைப்பு, விஷ்ணு, சிவன் இப்படி மூணாக நம்ம பிரித்து பார்த்தாலும் பிரம்மத்துக்குள்ளேயும் ஆனந்தம் இருக்குது. ஒரு படைப்பை பார்க்குறப்போ ஒரு ஆனந்தம் இருக்குது. அந்த படைப்பை காத்துக்கிறதுலேயும் ஒரு ஆனந்தம் இருக்குது. அந்த படைப்புக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்குது. அந்த படைப்பு வந்து பஞ்சபூதங்கள், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்மளுடைய உடம்பு எடுத்துப்போம், இல்லை என்னோடய பாஷையில் சொல்ல போனால் ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துப்போம். கடல மாவு, சர்க்கரை, நெய். இந்த பேர் வந்து ஒரு ப்ராடக்டாக மாறினதுக்கப்புறம் அதுக்கு அந்த பேர் கிடையாது. அது வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துரும். அந்த ப்ராடக்டோட பேரே வேறு மாதிரி போகும். அதை போய் மறுபடியும் யாரும் கடலமாவும் சொல்ல மாட்டாங்க, சர்க்கரைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து கரைஞ்சி போகிறப்போ அதோட பேர் போயிடுது. அது வந்து அதுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸோ கலோரிஸோ கால்சியமோ எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகணுமோ, சுகரோ எதெல்லாம் போகணுமோ உள்ளே போய்க்குது. அது அதோட தன்மையை இழந்துருது. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆனந்தம். இதே மாதிரி தான் நம்ம வந்து படைக்கிறப்போ எவ்வளோ ஆனந்தம். ஒரு புஷ்பம் மலர்றப்போ ஒரு ஆனந்தம், ஒரு குழந்தை பார்க்குறப்போ ஒரு ஆனந்தம். அப்போ அதுக்கு பேர் இல்லை, அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வருது, அதை அனுபவிக்கிறோம். அது கடைசியில் வந்ததுக்கப்புறம் உடல்னு மாறிடுது. இந்த ப்ராசஸை பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு ஆனந்தங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம அந்த அத்வைத பாலிசியாக இருக்கட்டும், இப்போ சத்குருவோட ஒவ்வொரு நிகழ்வுகள், அவரை உணர 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 இந்த வாழ்க்கையோட தத்துவம், எதுக்குடா நம்ம பிறந்தோம், எதுக்குடா வாழ்ந்தோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளை நம்ம உணர்றது தான்ப்பா வாழ்க்கை, மற்றதெல்லாம் மாய அப்படிங்கிறது வந்து எவ்வளவு இயல்பாக காமன் பீப்புளுக்கும் புரிகிற மாதிரி, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல. இது ஒரு பிரார்த்தனை, இது ஒரு மெடிடேஷனாக கொண்டு வந்து, நீ ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது சாமி, அதை தேடி நீ போ, அதில் உட்காந்து பாரு. அதுவே நீ வாழுகிற காலத்திலே சமாதி நிலையில் இருந்து பாரு. வாழுகிற காலத்திலே சமாதி நிலையில் இருந்து பார்த்து உண்மையான ஆனந்தத்தை, பிரம்மத்தை நீ உணரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளவு இயல்பாக சின்ன 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 விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்மளை எல்லா பக்கமும் 2 அடி அடித்து நம்மளை மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். இது எப்பேற்பட்ட விஷயம். இந்த ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அவர் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து இப்போ நம்ம தான் பார்த்தோம், சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஜாலியாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார், பெருசானாலும் ஆனந்தமாக இருக்கார். இந்த ருத்ரன், சிவன் அப்படிங்கிறப்ப நம்ம ருத்ரன் நினைக்கிறோம். ஆனால் ஈஷாக்குள்ளே போனால் மெடிடேட் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட கிடைக்கிறது வந்து ஆனந்தம், கிருஷ்ணா. எங்கே போய் உட்காந்தாலும் நம்ம கிருஷ்ணனை உணர முடியும். இப்போ சின்னதாக நோட் பார்த்தேன், ராதை வந்து என்ன சொல்கிறா, யார்கிட்ட வேணால் கிருஷ்ணர் இருக்கட்டும், ஆனால் என் கூட எப்போவுமே இருப்பா அப்படின்னாரு. எப்போவுமே நம்ம கூட வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி கிருஷ்ணா. எல்லா எல்லா காலகட்டத்திலையும் நம்ம கூட இருக்கக்கூடிய சக்தி கிருஷ்ணா. இதை நம்ம உணர்கிறப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்க, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். நம்ம எப்போவுமே கிருஷ்ணா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு உன்னதமான நிலை. இது வந்து அவர் கிருஷ்ணர் அப்படிங்கிறது உருவம் அப்படிங்கிறத தாண்டி போய் கிருஷ்ணர் அப்படிங்கிற இந்த பேராத்மா கூட, பரமாத்மாவை கூட நம்ம இந்த ஆத்மா 2 சேர்ந்து 2 ஒன்று தான் நம்ம உணர்கிறப்போ, கிருஷ்ணருடைய நிலை நம்ம மனசுக்குள்ளே வந்து மாட்டுறப்போ அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அது எந்த க்ஷணம் வேணால், எந்த நிமிஷம் வேணால், எப்போ வேணால் நடக்கும். இதை உணர்கிறவங்க பூரா ஈஷாவில் இருப்பாங்க. அவங்க ஈஷாக்குள்ளே போய் உக்காந்து
அந்த தியான முறைகள், வழிமுறைகள் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய மனசை பக்குவப்படுத்துறதுக்கு, அவருடைய உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், தான முறைகளாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், எல்லாம் ஒருத்தரை பக்குவப்படுத்தி அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணனை பிடிச்சி அடித்து ரெடி பண்ணி மேலே கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு ஒரு ராக்கெட்டை கூட உருவாக்கிடலாம். ஆனால் மனசில் ஒரு நிமிஷம் அவரை நிறுத்த வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு நம்மளை சுற்றி அவ்வளவு எனர்ஜி சர்க்கிள்ஸ் இருக்குது. அந்த எனர்ஜி சர்க்கிள்ஸ்லாம் கடந்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம போய் உணர வைக்கிறதுங்கிறது சத்குருனால் மட்டும்தான் முடியும். அவர் நமக்குள்ளே வந்து உக்காந்துட்டார்னா எப்படி வந்து நம்ம சொன்ன அந்த ப்ராடக்ட் கரைஞ்சி போய் உடம்பு பூரா கலந்து நம்மளை உயிர்ப்பிக்க உடம்பை ஆக்டிவேட் பண்ணுதோ, அவருடைய ஆத்மா நமக்குள்ளே கலக்கிறப்போ நம்மளுடைய உள்ளே இருக்கிற ஆத்மாவை கிளப்பி விட்டுட்டு பரமானந்தத்தில் கொண்டு போய் நிறுத்த அவரால் மட்டும்தான் முடியும். அதுக்கு அவருக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும், எவ்வளவு எனர்ஜி வேணும். நம்மளை எழுப்பிக்கிறதுங்கிறது நம்மளுடைய எனர்ஜி. நம்ம இங்கே இருக்கிறவங்களை இப்போ பேச போகிறாங்க, இவங்க நம்ம அத்தனை பேர்த்தையுமே ஒரு நிலைக்கு கொண்டு வர போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும், அதுக்கு அவங்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பர்வீன் அம்மாவோ மரபீன் சாரோ வந்து ஸ்டேஜில் நின்று பேசணுன்னா அவங்க அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்ன மாதிரிலாம் கிடையாதுங்க, நான் அப்படியே வந்தால் பேசிட்டு உட்காந்துடுறேன். அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நல்லது சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்கு வடிவமைச்சிக்கிறாங்க. நம்மளை அத்தனை பேரையும் அந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. சான்ஸே இல்லைங்க. இவங்களுக்கே இப்படி இருக்குன்னா சத்குருக்கு எப்படி இருக்கும்? அவரை சுற்றி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, கோடான கோடி பேர் இருக்காங்க. அவர் பேரை நினச்சாலே, இல்லை அவருக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு செயலை நினச்சாலே நம்ம வந்து ஒரு உச்சத்துக்கு போக முடியுதுன்னா அவருக்கு எவ்வளோ எனர்ஜி பகவான் கொடுத்துருக்காரு. தட் இஸ் கால்ட் சத்குரு. சத்குருங்கிறது நம்ம அத்தனை பேர்த்துக்குள்ளே அடங்கி இருக்கிற அந்த கிருஷ்ணரை, அந்த ஆனந்தத்தை பேரானந்தமாக மாற்றுறதுக்கு, இந்த ஆத்மாவை பரமாத்மாவோட கலக்கிறதுக்கு சத்குருனால தான் முடியும். அதுதான் இந்த கிருஷ்ண லீலா. கிருஷ்ணாங்கிற நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்கக்கூடிய விஸ்வரூபமாக நம்மளால் பார்க்க முடியும்னா, நம்மகிட்ட இருக்க கிருஷ்ணரை விஸ்வரூப தரிசனமாக நம்ம பார்க்க முடியும்னா குருஜினால் தான் முடியும். அவர் அதை எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சி அசாத்தியம். அதனால் நம்ம எவ்வளவோ பலன் அடைஞ்சிருக்கோம், எவ்வளவோ நல்லதுகளை உணர்ந்திருக்கோம். எது சரி எது தவறுன்னு உணர்றது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். எது சரி அதுக்கு ஒரு அறிவு வேணும். எதை நம்மளால் ஏற்றுக்க முடியாதோ, அதை ஏற்றுக்க முடியாத விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். எதை நம்மளால் மாற்ற முடியுமோ அதை மாற்றுறதுக்கு ஒரு சக்தி வேணும். எது மாற்ற முடியும் எது மாற்ற முடியாதுங்கிறத உணரக்கூடிய அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவை வந்து சத்குரு தாங்க கொடுக்க முடியும். மகான்கள் தான் நமக்கு கொடுக்க முடியும், சித்தர்கள் தான் கொடுக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜிகிட்ட நம்மளுடைய அறிவை தூண்டக்கூடிய ஒரு சக்தி வேணும்னா அது குருக்கள்னால தான் முடியும். அந்த இதில் வந்து நான் வந்து குருஜி என்ன நிறைய அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கேன், அவரை பார்த்துருக்கேன். அந்த ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அசாத்தியமான விஷயம். இந்த கிருஷ்ணலீலாங்கிற இந்த புக்கு வந்து சாதாரணமாக புக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே போக 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 நம்மளுடைய கனெக்டிவிட்டி வித் கிருஷ்ணா வில் பி இன்க்ரீஸ்ட். நம்ம கிருஷ்ணனோட கனெக்டிவிட்டி கொண்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் யூ ஆர் கனெக்டட் வித் கிருஷ்ணா, வேறு என்னங்க வேணும், வேறு என்ன வேணும்? கிருஷ்ணரோட கனெக்ஷன் வேணும், அவ்வளோதான். ஆனால் நம்மளுடைய கர்மா வந்து துரத்தும், கனெக்ட் பண்ண விடாது. இப்போவே வெளியில் கிருஷ்ண பரமாத்மா குதிரையோடு நிற்கிறார். ஐயா வாங்கய்யா, நான் கூட்டிகிட்டு போகிறேன், வாயாண்ணா, நம்ம போயிடுவோமா? என்ன யோசிப்போம்? இது சார் சின்ன கமிட்மெண்ட் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். அடுத்த வாரம் ஒரு கல்யாணம் இருக்குது, அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். யூ கேனாட் கனெக்ட் கிருஷ்ணாஸ். இதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா இருந்தார், அர்ஜுனனும் துரியோதனும் இருந்தார். கிருஷ்ணர் கண்ணை திறந்த உடனே துரியோதனை சொன்னால் உனக்கு என்ன வேணும்னு, உனக்கு என்னுடைய அவர்கிட்ட உன்னுடைய படைகள்லாம் என்கிட்ட இருக்குது, இல்லை நான் இருக்கேன், உனக்கு எது வேணும்னு அவர் வந்து உடனே அவனோட படையை கொடுத்துரு, அதை கொடுத்துரும், நீ யூஸ் பண்ணவே கூடாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் நீ எனக்கு கொடுத்துருன்னு வாங்கிட்டார். அர்ஜுனன் ரொம்ப ஹாப்பி, நீ வந்து சாமி எங்கூட அப்படின்ட்டார். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து அர்ஜுனனுடைய மைண்டா
துரியோதனோட மைண்டான்னு பார்த்தா கிட்டத்தட்ட துரியோதன மைண்டு. நமக்கு அவரால் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் வேணும். அவர் வேணுங்கிறப்ப மட்டும்தான் நமக்கு வேணும். எந்தெந்த நேரத்தில் அவருக்கு நம்ம மனசாந்தி இருக்குது, நமக்கு ஒரு சிரமம் இருக்குன்னா உடனே கிருஷ்ணான்னு கூப்பிட்ருவோம். ஹாப்பியாக இருக்கிறப்போ ஞாபகம் இருக்காது. இதை கடந்து எல்லா நிலையிலையும் கிருஷ்ணரை நினைக்கணும்னு சொல்ல வைக்கிறது தாங்க கிருஷ்ணா லீலா. அவர் ஆனந்தத்திலையும் இருப்பார், சங்கடத்துலேயும் இருப்பார், எல்லா விதமான சொல்கிறார் பார்த்தீங்களா குருஜி, எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணாவை நம்ம உள்ளே வாங்கிட்டா சுகமானாலும் துக்கமானாலும் நமக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏதோ அதிக பிரசங்கமாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ, நன்றி.